மீண்டும் ஒரு கேள்வி. ஒரு முஸ்லீமை சேர்ந்த இஸ்லாத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய இடத்தை, அதாவது அவரும் வாடகைக்கு இருக்கிறார், அதை வைத்துக்கொண்டு அந்த இடத்தின் உரிமையாளரை அறிமுகப்படுத்தாமலேயே மற்றொரு முஸ்லிம் அன்பருக்கு மேல் வாடகைக்கு விட்டு நான் கரெக்ட் எல்லாமே சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வதும், ஏற்கனவே 1.5 ஆண்டு காலமாக இதை அனுபவித்து விட்டு அதே மனிதர் என்னை பற்றி தரம் குறைவாக பேசுவதும் முறைதானா? அதான் உள் வாடகை விடுறது. நம்ம ஒரு இடத்த வாடகைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ரூம் நம்ம என்ன செஞ்சு வைத்துக் கொள்வது, ஒரு இடத்தை வாடகைக்கு வாங்கிக்கிறது. வாடகைக்கு வாங்கி விட்டு வந்ததுக்கு பிறகு 1-2 பேரை என்ன செய்யறது, நீ இந்த பகுதியை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து இவர் வாடகைக்கு வாங்கிக்கிறது. ஆனா என்ன யார்கிட்ட சொல்றது இல்ல, இந்த முதலாளிகளிடத்துல சொல்றது இல்ல. இது ஒரு மோசடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னாங்க, மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னி, யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. ஒருவர்கிட்ட என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறோமோ அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்ய வேண்டும், சரியாக நிறைவேற்ற வேண்டும். நம்ம ஒரு முதலாளியிடத்தில் போய் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு இடத்தை நான் வாடகைக்கு வாங்கி நான் இருப்பேன் என்று சொல்லி தான் ஒப்பந்தம் போடுறோம். என்ன அல்லது என்னுடைய குடும்பத்தினர்கள் அல்லது என்னுடைய ஆபீஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதற்கு வாடகைக்கு வாங்கணும்னு சொன்னா அந்த இதைத்தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அதற்கு உள்வாடகை விட்டுக்கொண்டு அதிலிருந்து நாம் வருமானத்தை வாங்குவது என்பது நாம் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். இந்த மாதிரி செயல்கள்ல கண்டிப்பாக முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இது பரவலாக பல இடங்கள்ல இந்த மாதிரி இடம் வாங்கி உள்வாடகை விட்டு அது பெரிய பிரச்சனைகள் என்ன செய்ய ஏற்பட்டு இருக்கிறது. இது ஒரு மோசடித்தனமா உள்ளது. இது மார்க்கத்துல, இது வந்து மார்க்கம் இல்ல, உலகத்துல யாரு கேட்டாலும் என்ன செய்வார்கள், இது தவறு என்பதை தெளிவாக சொல்லுவாங்க. இஸ்லாத்துல இந்த மாதிரி மோசடி செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை. எனவே நீங்க உள்வாடகைக்கு விடுறதாக இருக்குமே ஆனால் அந்த முதலாளிக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா கண்டிப்பா உள்ள விட மாட்டார். அந்த வாடகை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிறார். நீ பாதியை நீ இருந்துக்க, மீத உள்ள பணத்தை நான் எடுத்துட்டு போறேன் தான் சொல்லுவாரே தவிர நமக்கு என்ன செய்ய மாட்டார், அனுமதி கொடுக்க மாட்டார். நம்ம பயன்படுத்துவதற்கு கொடுத்தார் என்று சொன்னால் நம்ம பயன்படுத்த வேண்டுமே தவிர அடுத்தவர்களை உள்வாடகைக்கு கொடுத்து அடுத்தவர்களுடைய கேலி பேச்சுக்கு வர்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மோசடித்தனமானது. இது மார்க்கத்தில்